வீர இந்து பேரமைப்பு மாநில இளைஞர் அணி தலைவர் மூர்த்தி சார்பாக சின்ன வேண்டுகோள். திருச்சியில் நடந்தது. பப்ளிக்லே அந்த பிள்ளைய கல்லில் குத்திருக்கான். இப்போ மக்கள் நின்று வேடிக்கை பார்க்குறீங்க. ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாகுறாங்க. யூகோ பிரச்சனை, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை ஆயிடுறீங்கல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு உசுரை காப்பாற்றுங்க. உசுருக்கு உண்டான வேல்வே இல்லாமல் இருக்கீங்க. ஒரு உருவமே இல்லாத பிடிச்சி ஜாதியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க. மனுஷனாக மதிங்க. கல்லில் குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பொதுமக்களை அடித்து காவல்துறைக்கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, கேவலமாக இல்லை? அதை அவன் குத்தும் போதே ஒரு குத்தும் போதே அடுத்த குத்துக்கு அவனை கல்லுக்குள்ளே எடுத்து எரிஞ்சு இது பண்ண வேண்டியது தானே. சும்மா ஒரு ரோடை குறுக்கு போனால் பார்த்து போகணுன்னு சொன்னால் அவனை பிடிச்சிக்கிட்டே அடிக்கிறீங்க. 4 பேர் 5 பேர் சேர்ந்துனே அடிக்கிறீங்க. அந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணுறீங்க ஒரு சிலர். அப்போ இதுக்கு மட்டும் எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவன் சண்டீர் தானம் பண்ணுறவங்க அதை போய் அவனை தூக்கி போட்டு குத்த வேண்டியது தானே. சம்மந்தமே இல்லாமல் கேஸ் வாங்குறேன், அதுக்கு வெட்ட வேண்டியது தானே அவனை. காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டால் சட்டம் ஒழுங்காக சட்டம் தன் கடமையை செய்யுன்றாங்க. சட்டம் தன் கடமையை செய்யினா தெருவுக்கு நின்று வண்டி பிடிக்கிறது, அதாவது ஹைவேவை விட்டுருவாங்க. தெருவுக்குள்ளே நின்று ஏன் ஹெல்மெட் போடல, ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு, நீங்கள் வந்து நின்றுக்குவாங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு தேவை. அதை ரூல்ஸ் பேசணும்னா நீ இவ்வளோ பேசுகிறியா, மேலே இடத்துல உத்தரவு அப்படின்னு. மேலே இடத்துல என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. தெருவாக சந்தா நின்று வண்டிங்களை மொத்தம் பிடிங்க. இதைத்தான் பண்ணுறீங்க. எந்த ஊருக்குள்ளே போனாலும் இந்த பஞ்சாயத்து தான் ஓடுது. அது இல்லாதவனை தான் போட்டு மிரட்டுறீங்க, விட்டுறீங்க. இருக்கிறவங்கெல்லாம் ஜாலியாக ஹாய் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். இதான் அரசாங்கத்தோட சட்டமா? திருச்சியில் நடந்த பிரச்சனை அடுத்து கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சம்பவத்தால் திருச்சியில் நடந்த பிரச்சனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஒரு பிரச்சனை நடந்தால் அடுத்த பிரச்சனைக்கு மக்கள் வந்து போயிடுறாங்க. அப்போ கவனத்தை திசை திருப்பி விடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. மனுஷனாக மதிங்கயா. ஜாதின்னு தொங்கிக்கிட்டு எல்லா சைட்லையும் திருச்சிலே எத்தனை கொலை நடந்திருக்கு. ஆனால் இதை மட்டும் விட்டு வச்சுருக்கீங்க.